ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, February 5, 2025. சங்கம யுகத்தினுடைய வாஸ்தவமான ஆஸ்தி என்னவென்றால் அனைத்து குணங்களும் சக்திகளுமே ஆகும். பாபா எதிர்காலத்தின் ஸ்வர்க்க அரசாட்சியினை நமக்கு வழங்க வந்திருக்கின்றார். ஆனால் அதனை அடைவதற்காக சக்திகளால் நிரம்ப பெற்று, குணங்களால் நிரம்ப பெற்று, நன்னடத்தை உடையவராக, தெய்வீக புத்தியுடையவராக ஆவது பரம அவசியமானதாகும். கவனம் செலுத்துவோம். நாம் இழந்த அனைத்து சக்திகளையும் அடைவதற்கான காலம் இதுதான். முன்பொரு நாள் பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு நாம் வந்தோம். அப்போது முழுமை நிலையில் இருந்தோம். அனைத்து குணங்களும் நிரம்பியிருந்தன, அனைத்து சக்திகளும் நிரம்பியிருந்தன, மரியாதைகளிலும் நிறைந்திருந்தோம், மேலும் தூய்மை தன்மையிலும் நிரம்பியிருந்தோம். மெல்ல மெல்ல நாம் நமது சக்திகளை இழந்தோம். இப்போது மீண்டும் சக்திகளால் நிரம்ப பெற்றவராக ஆக வேண்டும். முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் நமது சக்திகளை இழந்து கொண்டிருக்கக்கூடாது. வீணான எண்ணங்களில், வீணான விஷயங்களை பார்ப்பதில், வீணானவற்றை பேசுவதில், வீணான கர்மங்களை செய்வதில், பிறரது அவகுணங்களை பார்ப்பதில், பிறர் பற்றிய சிந்தனையில், பிறரை பார்த்து கொண்டிருப்பது, அவர்களது குறைகளை பார்த்து கொண்டிருப்பது, பொறாமை, வெறுப்பு, பகைமை ஆகியவற்றில், காமம், கோபம் போன்ற விகாரங்களில் நமது உள்ளார்ந்த சக்திகள் மிகவும் நஷ்டமடைகின்றன. எனவே நாம் முதன்மையாக வீணானவற்றின் கசிவினை நிறுத்த வேண்டும். பின்னர் மனதை சக்திசாலியாக ஆக்குவதற்காக மனதில் அழகான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் குறைந்ததிலும் குறைந்தது 10 சக்தி வாய்ந்த எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, நான் கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன். மாயை என்னை தோற்கடிக்க முடியாது. இந்த மாயையினை ஒவ்வொரு கல்பமும் நான் வெற்றியடைந்திருக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் செல்லும் பாதையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எனது பாதையிலிருந்து விலக மாட்டேன் என்ற எண்ணம். மூன்றாவது, நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இவ்வுலகின் அனைத்திலும் சக்தி வாய்ந்த ஆத்மா நான். எனக்கு எதுவுமே சாதிக்க முடியாதது என்பதே கிடையாது. நான்காவது, என்னுடன் சுயம் பகவான் இருக்கின்றார். அவரது சக்திகள் என்னோடு இணைந்து காரியம் புரிகின்றன. எனக்கு எதனை பற்றியும் பயமில்லை. இப்படிப்பட்ட அழகான எண்ணங்களை நோட் செய்து வைத்துக் கொள்வோம். அதன் மூலம் சக்திகள் அதிகரிக்கும். ஏனென்றால் நமது ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமாகவும் சக்தி தோற்றுவிக்கப்படுகிறது. நமது ஒவ்வொரு சக்தி வாய்ந்த எண்ணமும் நம்மில் உள்ளார்ந்த சக்தியினை உருவாக்குகிறது. நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். நான் வெற்றி ரத்தினமாவேன். நான் பயமற்றவனாவேன். நான் பகவானுடைய குழந்தையாவேன். இப்படிப்பட்ட சுயமரியாதையின் எண்ணங்கள் கூட நமக்கு சக்தியினை வழங்கும். கூடவே நாம் யோக பலத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம். யோக பலத்தினால்தான் நமக்கு அனைத்திலும் உயர்ந்த சக்திகள் கிடைக்கப் பெறுகின்றன. தூய்மை தன்மையின் பலமும் மிகப்பெரிய பலமாகும். இந்த பலத்தினை எந்தளவிற்கு அதிகரிப்போமோ நாம் சக்தி வாய்ந்தவராக ஆகிக்கொண்டே செல்வோம். அவ்வாறே ஞான சிந்தனையும் நமக்கு பலத்தை வழங்குகிறது. எனவே உங்களது சக்திகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். நாம் குணங்களாலும் நிறைந்தவராக ஆக வேண்டும். சில குணங்களின் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம். திருப்தி தன்மை, சரளத்தன்மை, பயமற்ற தன்மை, உள்நோக்குத்தன்மை, அகங்காரமற்ற தன்மை, சமர்ப்பணத்தன்மை, சுப பாவனைகள், உறுதித்தன்மை. இந்த குணங்களின் மீது முக்கியமாக கவனம் செலுத்துவோம். இந்த சில குணங்கள் நம்மை முழுவதுமாக குணவானாக ஆக்குவதில் முக்கிய பங்காற்றும். எந்த ஒரு மனிதர் குணவானாக இருக்கிறாரோ அவரே அனைவருக்கும் பிரியமானவராக இருக்கிறார். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நமது 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நமது தேவ சொரூபத்தை காண்போம். அதுவும் குணங்களால் நிறைந்திருக்கின்றது, மேலும் சக்திகளாலும் நிறைந்திருக்கின்றது. நமது ஆத்மஸ்வரூபத்தை காண்போம்.
நான் அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்றவன். முழுமையான தூய்மையான சக்தி சொரூபமாக இருக்கிறேன். பூஜைக்குரிய சொரூபத்தில் என் மனதில் அனைவருக்காகவும் சுப பாவனைகள் நிறைந்திருக்கின்றன. வள்ளலாகவும் கருணை உள்ளம் கொண்டவனாகவும் இருக்கின்றேன். நமது பிராமண சொரூபத்தின் மீது கவனம் செலுத்துவோம். பகவானோடு இருக்கிறேன். ஃபரிஷ்தா சொரூபத்தை காண்போம். நான் முழுவதுமாக தூய்மையாக இருக்கிறேன் என்று இந்த 5 சொரூபங்களையும் சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறையாவது மேற்கொள்வோம். அப்போது இவை நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும். மேலும் குணங்களாலும் நிரம்ப பெற்றவராக ஆக்கிவிடும்.